அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில ஆள்சேர்ப்பு மூலியமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில வங்கிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்றத எதிர்பார்ப்பாக இருந்தது. எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக வரப்போகுதா, 10/6 வரைக்கும் வந்து இவ்வளோ வேக்கண்ட் தான் இருக்கா அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஃபார்வர்ட் மெசேஜாக வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இது சம்மந்தமான டீட்டெயில் வீடியோ தான் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடியே வந்து நம்ம எல்லா வீடியோலும் சரி ஒரு 2 days பிஃபோர் 3 days பிஃபோர் கூட வந்து மத்திய கூட்டுறவு வங்கி சம்மந்தமான அப்டேட் கொடுத்துருந்தோம். அந்த ஆன்லைன் கோர்ஸ் டிசிஎம்னு சொல்லப்படுற டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஜூலை மந்த் ஆர் ஆகஸ்ட் மந்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதே சொல்லியிருந்தோம். இது எல்லாமே நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு தான் நம்ம ஒரு 90% ரியாலிட்டியை வந்து பேசுகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு மெசேஜ் வந்து உண்மையா இல்லை வந்து ஃபேக் நோட்டிஃபிகேஷனா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு தோராயமான ஒரு இதுனே நம்ம எடுத்துக்கலாம் இதை. வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துக்கிற வேகன்சியை விட கூடுதலாக தான் வரும். இதில் குறிப்பாக சேலம், தஞ்சாவூர், அப்புறம் வந்து கும்பகோணம் இந்த மாதிரியான உள்ள இடங்களில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகள்லேருந்து கால்ஃபர் அப்படின்றத வந்து கொடுக்கல. அதேமாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் புதிதாக வந்து மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய இதை வந்து திறந்துருக்காங்க. அதுவும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணலை. நம்ம குறிப்பாக வந்து நாமக்கல் மாவட்டம், தஞ்சாவூர், சேலம், அப்புறம் வந்து கும்பகோணம் இந்த மாவட்டங்களுக்கும் அடிஷ்னலாக சேர்த்து நம்ம ஒரு அரௌண்ட் வந்து 1500 வேகன்சிக்கு மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை 2000 வேகன்சிஸ் கிட்ட வந்து இந்த மத்திய கூட்டுறவு வங்கி மட்டும் வரலாம் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. கம்மிங் வீக்கில் அதற்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கப்பெறும். கிடைச்சது அப்படின்னா நானே வந்து இன்டிமேட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த மாவட்ட வாரியாக உள்ள வேகன்சிஸை மட்டும் நம்ம 1 செகண்ட் பார்த்துடலாம். இந்த வேகன்சிஸ் வந்து ஒரு தோராயமான எண்ணிக்கையில் உள்ள ஒரு வேகன்சிஸ் தான். இது வந்து அஃபிஷியலாக கூட்டுறவுத்துறையிலேருந்து வெளியிடப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. ஒரு ரெடி பண்ண ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அஃபிஷியலாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடிஷ்னலாக வேகன்சிஸ் வந்ததுன்னா அதை விட ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சென்னையை பொறுத்தளவுக்கு 105 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் 51 வேகன்சிஸ், கடலூரில் 28, தருமபுரியில் 32, சேலமில் வந்து இது வரைக்கும் வந்து கொடுக்கல, திண்டுக்கல்லில் 28, ஈரோடில் 26, காஞ்சிபுரமில் 98, அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 98 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, அடுத்ததான் மதுரையில் 67, நீலகிரியில் 22, புதுக்கோட்டையில் 10, ராமநாதபுரத்தில் 19, சிவகங்கையில் 60, தஞ்சாவூரில் கொடுக்கல, திருவண்ணாமலையில் 22, கும்பகோணமில் கொடுக்கல, திருச்சியில் 52, திருநெல்வேலியில் 51, தூத்துக்குடி, விழுப்புரம், விருதுநகர் இதெல்லாம் 41, 48, 20, 11 சொல்லி மொத்தமாக 809 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க மத்திய கூட்டுறவு வங்கி மட்டும். அதுக்கு கீழே அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட மாநில ஆள்சேர்ப்பு நிலையங்கள் மூலியமாக எஸ்ஆர்பின்னு சொல்லப்படுற ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பீரோ. இந்த டிஎன்எஸ்சி பேங்க் தான் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்ப்பாங்க. சென்னையில் தான் இதனுடைய கிளைகள் வந்து இருக்கிற கிளைகளில் அப்படியே வந்து ஒரு வேகன்சிஸ்ன்னு எடுத்த மாதிரி 49 வேகன்சிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சிஸும் தோராயமான வேகன்சிஸ் தான். கண்டிப்பாக இதில் வந்து வேக்கண்ட் ஆட் ஆகும். அடுத்தது தமிழ்நாடு ஃபெடரேஷன்லேயும் 47 வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எல்டி பேங்க்னு வந்து 45 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஎன் கோஆப்ரேட்டிவ் யூனியன், தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியங்கள் இருக்குல்ல, நம்ம இன்ஸ்டியூட் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 13 வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்சிசிஎஃப், இந்த டிஎன்சிசிஎஃப்ல 14 வேக்கண்ட் இருக்குன்றத ஒரு தோராயமான எண்ணிக்கையில் இது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பேஸ் பண்ணி அடுத்தடுத்து வந்து அப்டேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே நமக்கு மார்ச் மாதத்தில் அதையும் வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். இது வந்து அஃபிஷியலாக கொடுத்துருந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/1/2024 அன்றைக்கி என்னென்னா மத்திய வங்கி பணிகள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவி மேலாளர் பணி நிலையில் பதவி உயர்வுக்கான ஆல்ரெடி ப்ரமோஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். கீழே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2024 ஜனவரி மாதத்தின் படி வந்து பார்த்திங்கன்னா உதவி மேலாளர் மற்றும் மேலாளர் பணியில் அங்கீகரிக்கப்பட்ட பணிநிலை திறன், நிரப்பப்பட்ட பணியிடங்கள் மற்றும் காலி பணியிடங்கள் ஆகிய விவரங்களை அனுப்பி வைத்திருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி 11/1/2024 அன்றைக்கி ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா வந்து அடுத்ததாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா மார்ச் மாதத்தில் எவ்வளோ மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள்லையும் மாநில ஆள்சேர்ப்பு நிலையம் எஸ்ஆர்பிலையும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றதையும் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷனாக தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்றைய தினம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் வந்து வந்திருக்கு. இதை ரியலாக இருந்தது அப்படின்னா நமக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜூலை மந்த் எண்டுக்குள்ளார இல்லை ஆகஸ்ட் மாதம் மிடிலுக்குள்ளார வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியாகும். படிக்கிறதுக்கான டைம் ஷெட்யூல்னு பார்த்திங்கன்னா 1 மந்த் தான் இருக்கும். ஆல்ரெடி அதை பற்றின டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருந்தோம். நம்ம சேனல்லே சப்ஜெக்ட் வைஸாக வந்து வீடியோஸும் வந்து போட்டிருக்கோம் ப்ரீவியஸாக டிஆர்பிக்கு. தொடர்ந்து வந்து இனிமேல் அது சம்மந்தமான அப்டேட்டும் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஸ்டடி மெட்டீரியல் எஸ்ஆர்பி மற்றும் சிசிபிக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது.
டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தரேன். மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த மெட்டீரியலோட உங்களுக்கு 45 ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி கூட்டுறவுத்துறையினுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஜிகேலாம் வந்து வீடியோ கிளாஸஸ் எடுக்க உங்களுக்கு அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் வாட்ஸ்அப்பில் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த டைம்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட கரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுடைய டைம் ஷெட்யூல் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதை பார்த்து இது பண்ணுங்கள். நமக்கு அடுத்தடுத்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது தொடர்ந்து நம்ம சேனலே வந்து லிமிட் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.